ஹலோ 10th ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 10th இங்கிலீஷ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கான 4 நாள் இருக்குது லீவு. ஸோ அந்த 4 நாளில் சென்டம் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 days வந்து 5 மார்க் அண்ட் 1 வேர்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் அடுத்து 2 மார்க்குக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் மறந்துடுங்க. ஸோ லைக் திஸ் வீடியோ. ஸோ வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பேப்பர். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லா கொஸ்டினையும் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 1 வேர்டு என்னென்ன கேட்பாங்க, அப்ரிசியேஷன் கொஸ்டின், ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர், பேராகிராஃப் கொஸ்டின், ஸோ டாப் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 11th 12thனா தே நோ த வேல்யூ ஆஃப் த மார்க். அவங்களுக்கு தெரியும் எப்போ படிக்கணும், ஸோ எப்படி இது ஒன்றும் தெரியும். பட் 10th ஸ்டூடெண்ட்க்கு வந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த டைம் போகிறதே வந்து தெரியாது. அண்ட் ஈவன் 10th வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு படித்த மாதிரியே தெரியும். பட் எக்ஸாமில் அது அந்த ஒரு இதில் வந்து நீங்கள் மொபைல் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நான் அதிகமாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். அப்படிங்கிறத தான் நான் லாங் வீடியோஸ் அந்த சின்ன கொஞ்சமாக 2 மார்க் 3 மார்க் அப்படி போடாமல் ஒரே லாங் வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி வீடியோ போட்டேன். ஸோ அதனால தான் ஓகே உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக வீடியோ நிறைய வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் மேக்ஸ் எக்ஸாம்லேருந்து நான் அந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரோட் மேப் இங்கிலீஷ்லாம் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்தளவு நம்ம படித்து மார்க் வாங்குறத விட லைக் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு மார்க் வாங்குற அந்த செக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரி நோட்ஸ் மேக்கிங், டைலாக் ரைட்டிங், ஸோ ரோட் மேப்பு, இந்த மாதிரி பேராஃபேஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது, பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தி வில் கிவ் த எப்படி சொல்கிறது, நம்ம நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறோமோ ஸோ அப்படி தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது, கொஸ்டின் வந்து எப்படி இருந்தாலும் சரி தெரிஞ்ச எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. தெரியாமல் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மார்க் அட்டன் பண்ணுற இடத்துல ஒரு 2 5 மார்க் அட்டன் பண்ணணும், ஒன்று தான் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ தெரியல அப்படின்னு விட்டுட்டு வராமல் ஸோ அட்லீஸ்ட் ட்ரை டு அட்டெண்ட், அதை அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எதையாவது கொஞ்சம் அந்த இடத்துல வந்து எழுதி வைங்க. ஏன்னா குறிப்பாக பிக் கொஸ்டின் 5 மார்க் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணும் பட்சத்திலே குறிப்பாக 10th அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாவே அதுக்கான மார்க் வந்து கன்ஃபார்ம் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 மார்க்ஸ் 5 மார்க் வர இடத்துல ஒரு 2-3 மார்க் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங்லாம் 1 பேஜ் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு பாருங்க. இங்கே வந்து இந்த ரீசார்ஜ் இந்த மொபைல் கடைக்கு ஒன்று, ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து லெட்டர் ரைட்டிங், எடிட்டர் ஆஃப் ஏ லீடிங் நியூஸ் பேப்பர் சஜஷன். ஸோ எடிட்டருக்கு வேலைக்கு வந்து லெட்டர் ரைட்டிங் இதுன்ற மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. லுக் அட் த பிக்சர் கொடுத்து இதுன்றது. சம்மரி இங்கே பாருங்கள், ரைட் நோட்ஸ் ஆர் சம்மரி. ஒன்று நோட்ஸ் இல்லை சம்மரி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. சம்டைம்ஸ் அண்டு கூட இருக்கும், ரைட் நோட்ஸ் அண்டு சம்மரி. ஸோ தட் கேஸ் வந்து நீங்கள் வந்து போத் நோட்ஸ் அண்ட் சம்மரி ரெண்டுமே எழுதுகிற மாதிரி இருக்கும். எரர் ஸ்பாட்லாம் வந்து நான் டீட்டெயிலாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சொல்லி கொடுத்து. ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மெமரி போயம் இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க. மெமரி போயம் ஆல் தி மெமரி போயம்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளால் வந்து ஒரு கெஸ்ஸே பண்ண முடியாது, எது வேணாலும் கேட்கலாம் மெமரி போயம் அப்படிங்கிறப்ப. ஸோ அதனால் எதெல்லாம் மெமரியோ அதை மெமரி போயமோ அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஹிண்ட்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணுறது ஈஸியானது. ஸோ இது வந்து டைட்டில் கொடுக்கணும். டைட்டிலுக்கு ஒரு மார்க் சேம் அதே தான். நோட்ஸ் அண்ட் சம்மரி எழுதுனீங்கனாலுமே அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த பேராக்கு ஏற்ற ஒரு டைட்டில் இருக்கணும். ஸோ டைட்டிலுக்கு ஒரு மார்க், அதை மஸ்ட்டு மறந்துடாதீங்க. அடுத்து பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது, இது எல்லாமே வந்து ஈஸி தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் வந்து நாளைக்கு நல்லா வந்து எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். 1 வேர்ட்லாம் வந்து நான் மெட்டீரியல் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அந்த மெட்டீரியல் உள்ள 1 வேர்ட்ஸை படித்தாவே போதும். நீங்கள் எழுத வேண்டிய அந்த 14 1 வேர்டுமே நான் கொடுத்துருக்க மினி மெட்டீரியல்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாட்டி ப்ளீஸ் அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த 1 வேர்டை இனிமேல் வந்து புதுசாக படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் அட்லீஸ்ட் ஒரு பார்வை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து 1 வேர்டு நீங்கள் அது ஏன்னா ஆப்ஷனல் இருக்கும். ஸோ அங்கே கொஸ்டின் பேப்பர் பார்க்கவே உங்களுக்கு தெரியும், ஓகே இது நம்ம பார்த்தோமே அப்படின்னு அது வந்து ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம மெமரி பண்ணி எதையும் எழுத போகிறது கிடையாது. அங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு மெமரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனிவேஸ் எக்ஸாம் வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் எக்ஸாம் தான், பயப்படாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.